हाँ अच्छा जी आओ जी 5 लड़की है इधर आओ अच्छा लड़की है हाँ வாங்கோ வாங்கோ சீக்கிரம் ஜரூர் வாங்கோ பையா நிறைய டிமாண்ட் இருக்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்கோ ஹூ கம் ஃபர்ஸ்ட் சர் ஃபர்ஸ்ட் வாங்கோ சீக்கிரம் हाँ हाँ अच्छा है अच्छा है अच्छा है தம்பி தம்பி எப்படி சுகமா இருக்குதியா வா 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 இங்க உட்காரு வா நான் தம்பி சிச்சினே இருக்கிறேன் வா உட்காரு நாஸ்தா சாப்பிட்டியா அச்சா 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 சார் நீங்கள் சொன்ன டைமுக்கு ஷார்ப்பாக கரெக்டாக வந்துட்டேன். பொண்ணுங்க எத்தனை பேர் சார் இருக்காங்க? சார் 2 பொண்ணு ரெடியாக மேலே இருக்குது. ஒரு பொண்ணுக்கு 20,000 ரூபாய். 20,000? 2 பொண்ணுக்கு சேர்த்து சார்? 2 பொண்ணுக்கு 40,000பா. 40,000மா? கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடாதா சார்? அப்பா இது கருகா மார்க்கெட் இல்லை, புரியுதா? இது வளான மேட்ரு. இதெல்லாம் புது பொண்ணுங்கப்பா, ஃப்ரெஷ் ஐட்டம்கோ. நான் மற்றவாளா இருந்தா ஜாஸ்தி சொல்லியிருப்பேன். நிம்மிலுக்காக தான் 20,000 ரூபா ஒரு பொண்ணுக்கு, 2 பொண்ணுக்கு 40,000. என்ன தம்பி யோசிக்கிற? யோசிக்காத, சும்மா 40,000 கொண்டு மேல போய் ஜாப் பண்ணுப்பா. சரிங்க சார். சார் எனக்கு ஒரு பொண்ணே போதும், ஆனால் நீங்கள் 2 பேர்த்த வர சொல்லுங்க. நான் பார்த்துக்கிட்டு அப்புறம் யார் வேணும்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அச்சா அச்சா வர சொல்லுங்க. ஏ சுவானி சுந்தரி கொஞ்சம் கீழே வா. சார் எனக்கு ஒரு டவுட்டு. சார் நான் ஒன்று தெரியாமல் கேட்குறேன். முதல்லாம் ஐட்டத்தை பஸ் ஸ்டாண்டு கீழே, பாலத்துக்கு அடியில், புளிய மரத்துக்கு அடியில் லைட் அடித்து காட்டுவாங்க. நம்மளும் பைக் எடுத்துகிட்டு போவோம். கூட்டிக்கிட்டு போகல அங்கே போலீஸு மடக்கி பிடிப்பாங்க, அப்புறம் கேள்வி மேலே கேட்பாங்க. அது பெரிய பிரச்சனை. ஆனால் நீங்கள் பரவாயில்ல சார், ஒரு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி இங்கேயே வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க. எப்படி சார்? டேய், பைசா குத்தியா, ஜல்சா பண்ணியா, ஜாலியாக இருந்தியா, கிளம்பினாரு. தேவையில்லாத ஆராய்ச்சியில் அந்த சேட்டுக்கிட்ட பண்ணாதே. சேட்டு பொல்லாதவன், ஜாக்கிரதா. சரிங்க சார். சார் ஆள் என்ன வரல சார்? बेटी आओ बेटी. अरे भैया 2 பேர்ல யாரா புடிச்சுக்குது? भैया 2 பேர்ல யாரா புடிச்சுக்குது? 2 பேருமே பிடிச்சிருக்கு சார். டேய் भैया, நீ கேட்ட அடி வாங்க போறே, ஒழுங்கா சொல்லு. நீ கொடுக்குற பைசா கேத்தா மொத்தம் ஆளு 2 பேர்ல என்ன சொல்லு. சார் நான் பக்கத்தால் போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் சார். ரே பையா 2 பேர்ல யாரா புடிச்சுக்குது? அப்புறம் என்ன, போ
ஜாலியா என்ஜாய் பண்ணு, குஷியா இரு, போ. யோ, என்னத்தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், வாயா. வேணாம். ஏன் நீங்களே அவுக்குறீங்களா? இல்லை பின்ன பொறுமையா பண்ணலான்றீங்களா? இல்லை, நான் அதுக்காக இங்கே நான் வரல. நான் வந்து ஒரு புது டைரக்டரு, ஒரு நல்ல கதையாக நல்ல படமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். உங்களை மாதிரி பெண்கள் எல்லாரும் எப்படி இந்த தொழிலுக்கு வராங்க, இஷ்டப்பட்டு தான் வராங்களா இல்லை கஷ்டப்பட்டு தான் வராங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மூலியமா பல பேருடைய வாழ்க்கையை மாற்றலாம் இல்லையா? அதனால் ஒரு சிறந்த படமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே கொஞ்சம் சொல்கிறீங்களா? அப்போ என்னோட கதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம். ஏண்டா மயிறு, நீ படம் எடுத்து நீ காசு சம்பாதிப்ப, நான் நக்கிட்டு போணுமா? வந்த வேலையை பாடுறா. விருப்பம் இல்லையா? கிளம்பி போயிட்டே இரு. முதல்ல உங்ககிட்ட பைசா இருக்கா? நாய். நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன். நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். வாங்க. என்ன ஒரு ரவுண்டுக்கே டயர்ட் ஆயிட்டியா? இல்லை, நான் உச்சா போயிட்டு வந்துடுறேன். போய் தொலை. யோ, நீ எதுக்கு இங்க வந்த? என்னதான் நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனல? இல்லைங்க, எனக்கு அப்போ உண்மையாலுமே உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே சுந்தரி, என்னாச்சு? டேய், நீ எங்கடா இங்க? யா, டேய் என்னடா? அவன் தான் வந்து ரூமுக்குள்ள வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டான். எனக்கு 2 பேரும் வேணும். என்னது? 2 பேரும். ஏண்டா பரதேசி, எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நாங்க யார் தெரியுமா? யாரு? நாங்க போலீஸ்டா. பல நாளா ஒரு சைக்கோவை தேடிட்டு இருக்கோம். நாங்க மப்டியில வந்திருக்க போலீஸ்டா. டேய், நாம பல நாளா ஒரு சைக்கோ தேடிட்டு இருக்கோம்டா. அந்த சைக்கோ நீதான்டா. ஏன்டா இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் தான் போய் நான் கதை சொல்றேன் சொல்லி அங்க ஒரு கதையை சொல்லி இந்த மாதிரி பொண்ணுகள் தொண்டையை கொலை பண்ற நியாயத்தானே சைக்கோ நாய. உனக்கு என்ன பண்ற மட்டும் பாரு நீ. சேட்டு பாய், நான் ஏதோ ஆசையில் வந்தேன். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. அது என் அண்ணன். அவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நாங்கள் 2 பேரும் ரெட்டை பிறவி. நான் கிடையாது சேட்டு பாய், என்னை விட்டுருங்க. டேய், ரெட்டையா ஒட்டையா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். போன வாரம் தான்டா உன் மனம் நாங்கள் போட்டு தரணும் என்கவுண்டர்ல. இந்த வாரம் எங்களுக்கு நீடு வா. ஏய்,